காலையுமே ஊத்தாப்பம் செஞ்சாச்சு. இது வந்து குட்டி ஊத்தாப்பத்தில் வந்து வெஜ்ஜஸ்லாம் போட்டாச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பழைய இதில் கருவாடு வறுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி குட்டி கருவாடு தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மீன் குழம்புன்றது வந்து நம்ம நல்லா அந்த கிரேவி பேஸ் இருக்கும் தெரியல, தக்காளி வெங்காயம் பூண்டை முக்கியமாக தட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டாலும் சரி, அரைச்சி போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, ஓகேவா? இதுதான் மீன் குழம்போட பேசிக். இதுவே பச்சை மிளகாவை வெட்டி போடக்கூடாது, உடச்சி போடணும், ஓகேவா? நீங்கள் பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எனக்கு பர்சனலாக மாங்காய் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் மீன் குழம்பு வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வறுக்கிறதுக்கு மீனை வந்து தனியாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல எண்ணெயை கொஞ்சம் செழிப்பாக ஊற்றி வறுக்கும்போது அதில் என்ன டிப்புனா ஒரு கருவேப்பிலை கொத்து அதோட சேர்த்து விட்டுருங்க. அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். அப்புறமா நம்ம செய்யும் போதே வந்து மீன் குழம்புல வந்து பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கோம். இந்த வாட்டி மீன் குழம்பு எல்லாம் கொதித்து முடித்த பிறகு அதில் கீரின பச்சை மிளகாவையும் பிச்சு போட்ட கருவேப்பிலையும் போட்டுறணும். அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள், இதுதான் இதோட இதுவே டேஸ்ட்டு. கொஞ்சம் மிளகுத்தூளை வச்சுட்டு ஊற்றிட்டு போட்டு அதை அப்படியே கொஞ்சம் மேலட்டால் கிளறி விடுங்க. அடியிலெல்லாம் கிளறினீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். நம்மளோட அருமையான மாங்காய் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் மீன் உடஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம புளித்தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த புளித்தண்ணியில் நம்ம மீனை வந்து பச்சை மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சிங்கன்னா மீன் வந்து அப்படியே விரைச்சிரும். மீன் விரைச்சிட்ட பிறகு மீன் எவ்வளோ நேரம் அதில் ஆனாலுமே வந்து கரையாது, உடையாது. இதான் நம்மளோட மீன் குழம்பு டிப்ஸு, ஓகேவா? அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வந்து ஒரு யானை பொம்மை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தோம் எல்லா இடத்துலையும். ஸோ யானை பொம்மை எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் திருவேற்காடு சைடு போய் பார்த்தோம். அப்புறம் அந்த காலேஜஸ் சைடு போய் பார்த்தோம். எங்கேயுமே நாங்கள் தேடுற மாதிரி யானை பொம்மை எங்களுக்கு வாட்டப்படலை. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இது வந்து பரதநாட்டியம் மாதிரி ஆடிட்டு இருந்தோம். அது ஆடிட்டு இருந்தா அது வந்து நான் பாட்டை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து அடுத்து தனியான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் நான் அந்த இதுவை. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாங்கோட வேணும், இந்த டான்ஸ் வீடியோ சாங்கோட வேணும் அப்படின்னா வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் தனியாக அட்டாச் பண்ணுறேன். அந்த இதில் வந்து பார்த்துடுங்க, ஓகே? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.